மீண்டும் மலரும் மனம் ஒரு நகரம். அந்த நகரத்தில் விக்ரம் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கை வெளியில் பார்த்தால் சாதாரணம். ஆனா அவன் உள்ளே ஒரு ஆழமான உலகம் இருந்தது. அவன் யாரையும் சுலபமா நம்ப மாட்டான். ஆனா ஒருத்தரை நம்பினா முழு மனசோட நம்புவான். அந்த மாதிரி ஒரு நாளில் அவன் வாழ்க்கையில் வந்தாள் நிலா. முதலில் அது ஒரு சாதாரண சந்திப்பு. பிறகு அது ஒரு நட்பு. அந்த நட்பு மெதுவாக காதலாக மாறியது. நாட்கள் கடந்து விக்ரமின் வாழ்க்கையில் நிறம் வந்தது. அவன் சிரிப்பு அதிகமாயிற்று. அவன் பேசும் வார்த்தைகளில் உற்சாகம் வந்தது. ஒரு நாள் அவன் அவளை பார்த்து சொன்னான், நீ இல்லனா என் வாழ்க்கை வெறும் வெறுமை. நிலா சிரிச்சு சொன்னாள், நீ இருந்தா போதும், நான் வேற எதுவும் வேண்டாம். அந்த ஒரு நிமிஷம் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம். அவர்கள் கனவுகள் கட்டினார்கள். ஒரு வீடு, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு குடும்பம். அவர்கள் உலகமே ஒருவருக்கொருவர். ஆனா வாழ்க்கை எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடந்திருந்தா இந்த கதை இருக்காது. மெல்ல நிலா மாற ஆரம்பிச்சாள். முன்னாடி தினமும் பேசுவாள். இப்போ சைலன்ஸ். முன்னாடி கவனம் முழுக்க விக்ரம்ல. இப்போ தூரம். விக்ரம் குழம்பினான். அவன் கேட்டான், என்னாச்சு? அவள் அமைதியா சொன்னாள், இது வேலையாகாது. அந்த ஒரு வாக்கியம் விக்ரமின் உலகமே உடைந்தது. அவன் கேட்டான், நான் என்ன தவறு செய்தேன்? ஆனா அவளிடம் இருந்து பதில் வரவில்லை. அவள் போயிட்டாள். அதற்கு பிறகு விக்ரமின் வாழ்க்கை மாறி போச்சு. இரவு தூக்கம் இல்லை, பகல் அமைதி இல்லை. அவன் போன் எடுத்து பார்த்து, அவள் போட்டோ பார்த்து, அவள் வாய்ஸ் நோட் கேட்டு அழுதான். ஏன் இப்படி நடந்தது? நாட்கள் கடந்து வலி குறையல, அதற்கு பதிலா அது அதிகமாயிற்று. நிலாவை மறக்க முடியாமல் விக்ரம் தவறான வழிக்கு திரும்ப ஆரம்பித்தான். அவன் மனசில் இருந்த வலியை மறைக்க அவன் போதைய பழக்கங்களுக்கு அடிமையானான். முதல் நாள் அது ஒரு தப்பிக்க வழி மாதிரி இருந்தது. ஆனா நாளுக்கு நாள் அது அவன் சிந்தனையை மங்கச் செய்தது. அவன் சுயநினைவுகளை அழித்தது. ஒரு காலத்தில் கனவுகளோடு இருந்தவன் இப்போது வெறும் உடல் மாதிரி. அவன் வீட்டிலும் மாற்றம். ஒரு காலத்தில் அவனை பார்த்து பெருமைப்பட்ட குடும்பம் இப்போது கவலை, வலி, அமைதி. அவன் மீது இருந்த மரியாதை மெதுவாக மறைந்தது. ஒரு இரவு அவன் வீட்டில் அமைதி. அவன் தனியா அமர்ந்து இருந்தான். அந்த நேரம் அவன் அம்மா அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க கண்ணில் கண்ணீர். அவங்க சொன்ன வார்த்தை, நீ இப்படியே போயிட்டா நாங்க உன்னை இழந்துடுவோம் தா. அந்த ஒரு வார்த்தை விக்ரமின் உள்ளத்தை கிழிச்சது. அவன் முதல் முறையாக உணர்ந்தான், நான் ஒருத்தருக்காக என்னையே இழந்துட்டேனா? அந்த இரவு அவன் கண்கள் மூடவில்லை. அவன் உள்ளத்தோட அவன் பேச ஆரம்பித்தான். விக்ரமின் உணர்வு, நான் பிறந்தபோது அவள் யார் என்று எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் நடுவில் வந்தவள். அவளுக்காக என் வாழ்க்கையே நான் அழிக்கணுமா? நான் தான். எனக்கு நிகர் நான் தான். அவளை என்னால் மறக்க முடியாதா? முடியும், கண்டிப்பா முடியும். என் அம்மா அப்பா அவர்களின் கண்ணீருக்கும் முன்னாடி அவள் ஒன்றும் இல்லை. அவர்களுக்காக நான் சரியான வழியில் வாழப்போறேன். இனி அவளை நான் மறந்து விடுவேன். அந்த இரவு முடிந்தது. ஆனா அந்த இரவோட விக்ரமின் பழைய வாழ்க்கையும் முடிந்தது. அடுத்த நாள் அவன் அமைதியாக எழுந்தான். அவன் உள்ளே வலி இருந்தது. ஆனா அந்த வலிக்குள்ளே ஒரு தைரியம் பிறந்திருந்தது. அவன் ஒரு முடிவு எடுத்தான். இனி நான் காப்பாத்தணும். மீளுவது ஈஸி இல்லை. நினைவுகள் அவனை இழுத்தது. பழைய பழக்கங்கள் அவனை
அழைத்தது. ஆனா இந்த முறை அவன் ஒவ்வொரு நாளும் அவனிடம் சொன்னான், நான் விழுந்தேன், ஆனா இப்போ எழுந்து நிற்கிறேன் மெல்ல. அவன் போதை பழக்கங்களை விட்டான். அவன் வாழ்க்கையை திரும்ப கட்ட ஆரம்பித்தான். அவன் வேலைக்கு கவனம் கொடுத்தான். அவன் உடம்பையும் மனசையும் கவனிக்க ஆரம்பித்தான். காலம் கடந்து விக்ரம் மாறிவிட்டான். அவன் கண்களில் நம்பிக்கை, அவன் மனதில் அமைதி, அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய நோக்கம். அவன் இப்போ யாருக்காகவும் இல்லை, அவன் அவனுக்காக வாழ்கிறான். ஒரு நாள் அவன் வாழ்க்கையை பார்த்து சிரித்தான். அவள் என்னை விட்டு போனது தோல்வி இல்ல, அது என்னை நான் கண்டுபிடிக்க வைத்தது. இந்த கதை சொல்லும் உண்மை, காதல் தோல்வி முடிவு இல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். யாரோ ஒருவர் போனதால் நீ குறைய மாட்டே, நீ இன்னும் முழுமையானவன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அறிவு சேனல் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.